பேக் டு மை சேனல் ஆஷ்வி அரிஷி அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்க சாதமும் கருவாட்டு குழம்பும் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் ஆல்ரெடி அடுப்பில் வந்து பாருங்கள் சுடுதண்ணி காஞ்சிருச்சு. 2 பேருக்கும் ஊற்றணும். சரி ஊற்றிட்டுக்கப்புறம் அடுப்பு தீ வீணாக தானே போகுது, அதனால் சாதம் வச்சிடலான் இருக்கேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. சாதம் ஆகிறதுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்றலாம். அதுதான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இவ்வளோ நேரத்துக்கு தண்ணி ஊற்றினா தான் நைட்டுக்கெல்லாம் நல்லா தூங்குவாங்க. நம்ம பகல்லே ஊற்றிட்டோன்னா மத்தியானம் அந்த மாதிரி ஊற்றிட்டோன்னா திரும்ப வேறு வேற்றுன்னு நைட்டுக்கெல்லாம் சரியாக தூங்குறதில்ல. அதுக்கு தான் எப்போவுமே இந்த டைமுக்கு தான் தண்ணி ஊற்றி விட்றது குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த டைம் ஊற்றினாவும் நைட்டுக்கெல்லாம் தூங்குறதில்ல, அது வேறு விஷயம். அதான் ரெடி பண்ணிட்டுக்கு அப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கருவாடு வறுத்துக்கலாம். கொஞ்சமாகவே போதுங்க. நான்லாம் கருவாடு சாப்பிட்றதில்ல. எங்கள் வீட்டில் மட்டும்தான் பூஜா அது சாப்பிடுவான், அவ்வளோதான். இதை மட்டும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நம்ம பாருங்க, அவ்வளோ வாங்கி கொஞ்சம் தான் கருவாடு போட்டிருக்கோம். எப்பவுமே கருவாடு வந்து வறுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு பதில் பூஜா சொல்கிற பாருங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறத்துக்கு வந்துட்ட அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு கைச்சுப்பி தான். உங்கள் வீட்டில் யார் கைச்சுப்புறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கைச்சுப்பிட்டுருக்கான்னுட்டு. அதுக்கப்புறம் பாப்பாங்களும் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இவளும் அவளும் ரெடி பண்ணியாச்சு. பிந்தாட்டு வணக்கிட்டுருக்கோம். பொன்னிறம் ஆயிடுச்சுமா. அடுத்து தக்காளி போட்டுட்டு இது வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வணங்கும், சீக்கிரம் வணங்கும். அவ்வளோதான், இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்கலாம்னா, இதில் நான் பூண்டு போட்டிருக்கேன், தட்டி போட்டிருக்கேன். 1 பூண்டு போட்டிருக்கேன் நான். அது வந்து வீடியோவில் வந்து காட்டல. நீங்கள் 1 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இதில் மஞ்சள்தூள் போட்டுட்டேன். நம்ம வந்து வீட்டில் அரைப்போம் பாருங்கள், எல்லாத்துக்குமே போடுவோம் அந்த தூள். அந்த தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். இருங்க, அவ்வளோதான். புளி கரைச்சி ஊற்றி கருவாடு போட்டு கொதிக்க வச்சு இறங்கினோம்னா கருவாடு குழம்பு ரெடி. இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட பாப்பாங்களும் அது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் மம்மிக்கு. பாருங்க, 2 பேரும் உக்காந்துட்ருக்காங்க பக்கத்துலேயே. அவங்க ஹெல்ப்பெல்லாம் பண்ணலைங்க, ஒவ்வொரு கருவாடாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னுட்டு. எல்லாம் குளிச்சுட்டு இப்போ ரெடி பண்ணிட்டோம். எப்பவுமே தலையை எடுத்துட்டு தான் போடணும். தலை எடுக்கணும். அப்புறம் வயிற்று பகுதியில் வந்து அழுக்கு மாதிரி இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒவ்வொருத்தரெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையே எடுக்க மாட்டாங்க. இங்கேயே நான் பார்க்குறேன், நான் இருக்கிற இடத்துல செய்கிறாங்க. ஒரு சிலர் தலையே எடுக்கிறதில்ல, அப்படியே போட்டு செய்கிறாங்க. எனக்கு அப்படி பிடிக்கிறதில்ல. தலையை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த வயிற்று பகுதியில் இப்போ இந்த தலை எடுக்கிறேன்னா இந்த தலை எடுத்து இங்கே பாருங்கள், இந்த வயிற்று பகுதியில் வந்து கருப்பாக ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு இப்படி க்ளீன் பண்ணிட்டா போடுறேன்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க.
பாருங்க அவ்வளோதான். எங்கடா கருவாடே காணணும்னு நினைக்குவீங்க. நாங்கள் வந்து கருவாடு வந்து சாப்பிட்றது இல்லை ஆக்சுவலாக. இது வந்து நாங்கள் தூக்கி தான் விசாட்டு போகிறோம். அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் பாப்பாலாம் நல்லா சாப்பிடுவா, நான் சாப்பிட மாட்டேன். அதனால கொஞ்சமாக தான் நான் போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டு செய்யுங்க. இப்போ வாங்க நான் டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன். இங்கே பாருங்க. எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் போட்டு தந்துட்டேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமாங்க, பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறதில்ல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ நல்ல நல்ல வீடியோவாக நாங்கள் போடுறோம், ட்ரை பண்ணுறோம்.